இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நல்லிணக்கம் வலிமைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது பிரதமர் அன்வார் இப்ராஹிம். சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாட்டின் நலனுக்காக ஒற்றுமை மற்றும் குடும்ப உறவுகளின் உணர்வுகளை வலுப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். சீன புத்தாண்டை கொண்டாடும் உணர்வில் நல்லிணக்கமே வலிமையின் அடித்தளம் என்பதை வலியுறுத்தும் கன்பூஷியஸின் ஞானத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம் என்று அவர் கூறினார். எனவே இந்த மாநில தத்துவம் மடானி ஒழுங்கின் வெளிப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது. இது கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் மரபுகளை போற்றும் அதே வேளையில் அனைத்து இன மக்களிடையே ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது. கொண்டாடும் அனைவருக்கும் குவாங்ஸி ஃபாகாய் என்று பிரதமர் தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார். சந்திர நாட்காட்டியின்படி இன்று மரப்பாம்புகளின் வருடத்தின் வருகையை அறிவிக்கிறது. இது புதிய நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு நேரம், ஒற்றுமை, செழிப்பு மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது. யாங்டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தாரும் தனது சீன புத்தாண்டு வாழ்த்துக்களில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் இனக்குழுக்களிடையே ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தட்டும் என்று அவர் மாட்சிமை தங்கே மாமன்னர் தெரிவித்துள்ளார். சீன இன சமூகத்தை நன்கு புரிந்து கொள்ள பெரிகத்தான் நேஷனல் சீன புத்தாண்டு விருந்தை நடத்தியது. கூட்டணியின் துணைத் தலைவர் ஹம்சா சைனுடின் பல சீன மொழி செய்தி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் மூத்த ஆசிரியர்களுடன் மதிய விருந்து வைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். பிஎன் மற்றும் பெர்சத்துவின் நிலைப்பாடு, திசை மற்றும் விருப்பங்கள் பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை தவிர அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்திய விஷயங்களை நான் கவனமாக கேட்டேன். பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக அம்சங்கள் என்று ஹம்சா முகநூலில் கூறினார். மதிய உணவில் இருந்தவர்களில் பெர்சத்து துணைத் தலைவர் ரொனால்டு கியாண்டி, கெரகான் துணைத் தலைவர் தான் லாக்கெங் மற்றும் பெர்சத்து நிர்வாக குழு உறுப்பினர் போகேய் மெங் ஆகியோர் அடங்குவர் என்று முன்னாள் அமைச்சர் கூறினார். சீன புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் சீன ஊடக உறுப்பினர்களை விருந்துக்கு அழைப்பது பொதுவான நடைமுறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிஎன் என்பது ஒரு வலதுசாரி கூட்டணியாகும். இது மலாய் இனவாத கட்சியான பெர்சத்து மற்றும் பாஸ் ஆகியவற்றால் ஆனது. பல இனங்களை கொண்ட கட்சியான கெரகான் மற்றும் இந்திய அடிப்படையிலான மலேசிய இந்திய மக்கள் கட்சியும் சேர்க்கப்பட்டாலும் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளை பிடிக்க பிஎன் போராடி வருகிறது. டாக்டர் மகாதீர் முகமதின் வயதை மதிக்கிறேன், ஆனால் அவரது கருத்துக்களை அல்ல. சாஹித். அம்னோ தலைவர் அகமது சாஹித் ஹமிதி முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தனது கட்சியை ஒப்பிட்ட அறிக்கையை நிராகரித்துள்ளார். அகமது சாஹித் மகாதீரை அவரது வயதின் அடிப்படையில் மதிக்கிறேன் என்றும் முன்னாள் பிரதமரின் கருத்தை அல்ல என்றும் கூறினார். நாம் அவருக்கு மரியாதை காட்ட வேண்டும். அவர் ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர், ஆனால் நான் அவரது கருத்தை மதிக்கவில்லை என்று சாஹித் இன்று எம்சிஏவின் சீன புத்தாண்டு திறந்த இல்லத்தில் நியூ ஸ்ட்ரெயிட் டைமாஸ் மேற்கொள்ள காட்டப்பட்டார். நேற்று அம்னோவிற்கு எதிராக மகாதீர், ஏடிபி தலைவர் இன்கோர் மிங்கின் சமீபத்திய ஒப்புமையை பயன்படுத்தினர். அங்கு அமைச்சர் தன்னை சிங்கம் என்றும் அம்னோ இளைஞர் தலைவர் டாக்டர் அகமது அக்மல் சாலே ஒரு என்றும் கூறினார். இங்காவின் கூற்றுப்படி அம்னோ வெறும் இங்கா ஒரு சிங்கம், சிங்கத்தை கண்டு பயப்படுவதால் அம்னோ ஒரு என்று ஏற்றுக்கொண்டது என்று மகாதீர் கூறினார். அம்னோவின் மிக நீண்ட கால அதிபராக இருந்த மூத்த அரசியல்வாதி தனது வாரிசுகள் இருவருடன் மோதி இறுதியில் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த அமைப்பின் தற்போதைய நிலை குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். காசா புனரமைப்பு மலேசிய மருத்துவர்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகளை கட்டும் பிரதமர். காசாவின் புனரமைப்புக்கு உதவுவதற்கான ஆரம்ப முயற்சியாக ஒரு பள்ளி, மருத்துவமனை மற்றும் மசூதியை மலேசியா கட்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மக்கள் மற்றும் தனியார் துறையினருடன் இணைந்து புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இது எங்கள் முயற்சிகள், சமூகங்கள் மற்றும் மக்களின் தியாகங்களின் ஒரு பகுதி. அல்லாஹ் நம்மை பாதுகாத்து காசா மற்றும்
பாலஸ்தீனத்தின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிப்பானாக என்று அவர் இன்று வீடியோ பதிவு மூலம் கூறினார். காசாவின் மறுசீரமைப்பு ஜப்பானிய மற்றும் மலேசிய அரசாங்கங்களின் கூட்டு முயற்சிகளை உள்ளடக்கும் என்று அன்வார் கூறினார். இது கிழக்கு ஆசிய திட்டத்தின் மூலம் நிதியை நிறுவவும் தொடங்கவும் விரும்புகிறது. அக்டோபர் 2023 முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிக்கப்பட்ட காசாவின் புனரமைப்புக்கு 4.4 டிரில்லியன் ரிங்கிட் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று ஜனவரி 19 அன்று அன்வார் கூறியதாக கூறப்படுகிறது. மசூதிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வீடுகள் போன்ற முக்கிய வசதிகள் இடிக்கப்பட்டுள்ளதால் பெரிய தொகை தேவைப்படுவதாக அவர் கூறினார். காசாவின் மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி பாலஸ்தீன வளர்ச்சிக்கான கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பிற்கான மாநாட்டிற்கு இணை தலைமை தாங்க ஜப்பான் மலேசியாவை அழைத்ததாகவும் அன்வார் கூறினார். 4 மில்லியன் ரிங்கிட் திட்டம் குறித்து DBKL வாரிய உறுப்பினரை விசாரிக்க MACC தயாராக உள்ளது. முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கோலாலம்பூர் சிட்டி ஹால் ஆலோசனை குழு உறுப்பினர் மீது இதுவரை MACC விசாரணை எதுவும் தொடங்கப்படவில்லை. இருப்பினும் சிட்டி ஹால் உள் விசாரணையின் முடிவுகள் வரும் வரை ஊழல் தடுப்பு நிறுவனம் அதற்கு தயாராக உள்ளது. MACC தலைமை ஆணையர் கான்ஸ்டி அசாம்பாக்கி கூறுகையில், இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இதுவரை எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை. DBKLின் உள் விசாரணையின் முடிவுகள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தின் கூறுகள் இருப்பதாக காட்டினால் நாங்கள் விசாரிக்க தயாராக உள்ளோம் என்று அவர் கூறினார். நேற்று நியூ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் கோலாலம்பூர் மேயர் மைமுனா முகமது ஷெரீப் சமூக ஊடகங்களில் குழு உறுப்பினர் ஒருவரின் தவறான நடத்தை பற்றி வைரலான கூற்றுக்களை தொடர்ந்து உள்ளக விசாரணையை உறுதிப்படுத்தியதாக அறிவித்தது. 4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஒரு திட்டத்தை வழங்குவது தொடர்பாக சிக்கல் இது திறந்த டெண்டர் செயல்முறை மூலம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது.